சிம்சோனை மனுஷனும் அழிக்க முடியாது, சிம்சோனை சத்துருவும் அழிக்க முடியாது, சிம்சோனை எதுவும் அழிக்க முடியாது. அவனே தான் அழிச்சாதான் உண்டு. அப்போ நமக்கு எதிராளி யாரு? நாமளே தான். கிருபைக்குள்ள வந்துட்டீங்க இல்லையா, உங்கள் எதிராளி நீங்களாக மாறாமல் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் எதிராளியாக மாறாமல் இருந்தால் போதும். நான் ஒரு வசனத்தை சொல்லிட்டு முன்ன போகலாம். யாக்கோபு 1:14 அடுத்த வார்த்தை அவனவன். அப்ப அவனவனுக்கு எதிரி யாரு தான்? நாம தான். நமக்கு எதிரி யார் தான்? நாம தான். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இருந்தாலும் பைபிள்ல இருந்து கொஞ்சம் ஆழமாக இந்த காரியங்கள் நமக்கு கெடுதி செய்பவைகள், நமக்கு கெடுதி செய்பவைகள் அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் காரியங்களை தியானிச்சுட்டு ஜெபிக்கலாம். ஏன் இதை தியானிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக நம்ம தியானிக்கணும். நல்லா ஒன்று கையை உயர்த்தி பிடிங்க. நல்லா கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. சத்தம் உயர்த்தி நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஒரு தடவை கூட கை உயர்த்தி நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நீர்தானையா. நம்புவேன். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஒரு தடவை கூட நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்புவேன். அந்த கையை நல்லா தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல வாயை திறந்து இப்போ ஆவியில நிரம்பி 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் ஆண்டவரை உயர்த்துங்க. அந்நிய பாஷையில் ஆண்டவரை உயர்த்துங்க. அந்நிய பாஷையில் ஆண்டவரை உயர்த்துங்க. ரிகடகடகடகதனதரதலா ரிகடகதரதரதரதரா உடகடகதரதரதலா ரியந்தகடகதரபலமா ரிகதரபபபபா. கண்ணை மூடி கையை தட்டி அக்கினி அபிஷேகம். நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில போராடுங்க. நல்ல ஆவியில போராடுங்க. பேசுங்க பேசுங்க, கையை தட்டி ஆவியில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. பாட்டு பிடிக்கிற Papa kaka, ripaka kaka.
அப்படியே ஒரு தடவை கூட கையை உயர்த்தி. யாருக்கு அது பாட தெரியுமா? நீ பாடுவே மாட? பாட தெரியாது. ஒரு தடவை கையை உயர்த்தி நம்புவே 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 நல்ல தகப்பனே, நல்ல இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நல்ல இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து உம்முடைய நல்ல சன்னிதானத்தில் கடந்து வரும்படி என் ஆண்டவர் செய்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேச போகிறபடியால் உமக்கு நன்றி. நீர் அத்தனை பேரோடு பேச போகிறபடியால் உமக்கு நன்றி. எங்களை எல்லாரும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். எல்லாரோடும் பேசும், எல்லாரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் சொன்னேன் இல்லை, உங்களை மாதிரி உற்சாகமானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. ஆமென். சொல்லுங்க. நமக்கு கெடுதி செய்பவைகள். ஒரு தடவை கூட சொல்லுங்க. நல்லா உற்சாகமா ஒரு தடவை கூட சொல்லுங்க. சரி, நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். நான் இனி சொல்ல போகிறது எல்லாமே நமக்கு என்ன செய்பவைகள். ஒன்றாவது நமக்கு கெடுதி செய்பவைகள், கிராசிங் த பார்டர். அதுக்கு இங்கிலீஷ் தமிழில் என்ன சொல்லுவாங்க? கரெக்டு தானா? ஓகே. நமக்கு கெடுதி செய்கிற முதல் காரியம் கிராசிங் தி பார்டர், எல்லைகளை மீறுதல். எது? எல்லைகளை மீறுதல். எல்லையை தாண்டுதல் இல்லையா? கரெக்டு தானா? எல்லைகளை மீறுதல். மகனே, இன்ஜின் ரூமில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி எழுதாமல் இருக்கக்கூடாது. சூப்பர். இன்னைக்கு வர உள்ள எல்லா பிரசங்கம் காட்டி தந்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஆமேனா? ஆமென். 3 வகையான எல்லைகள் உண்டு. ஒன்று நமக்கு தேவன் போடும் எல்லை. ஒன்று தேவன் போடுகிற எல்லை. 2 நமக்கு மனிதன் போடும் எல்லை. எழுதியாச்சா? இவ்வளோ வேகமாக இருக்கிறீர்கள். பாட்டியம்மா உண்மையில் எழுதுறீங்களா? சூப்பர். மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன ஆனாலும் உங்களுக்கு ஒரு சேக்கன் தருவேன். என்ன, உங்களை மாதிரி உற்சாகமாக எழுதுகிற ஆட்களை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இந்த பிரசங்க எழுதுகிற ஆட்களை ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம். நான் மறந்தாலும் சேக்கன் தந்துட்டு தான் போனேன். அப்போ 1 தேவன் போடும் எல்லை, 2 நமக்கு மனிதன் போடும் எல்லை, 3 நமக்கு நாமே போடும் எல்லை. நமக்கு நாமே போடும் எல்லை. மனிதன் போடும் எல்லை 1 ராஜா அல்ல, இனி வசனங்கள் எழுதிப்போம். மனிதன் போடும் எல்லை 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். 39வது வசனம். போதும். அவ்வளவுதான். மனுஷன் போட்டு கொடுத்தான் எல்லை. யாருக்கு? சீமைக்கு.
எல்லை போட்டு கொடுத்தது யாரு? அரசை. போட்டது யாருக்கு? சீமைக்கு. போட்டு கொடுத்தது யாரு? அரசை. என்ன எல்லை? ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள நீ இருந்துக்கிடணும். எவ்வளவுக்குள்ள நீ இருந்துக்கிடணும்? 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள நீ இருந்துக்கிடணும். 3 ஆண்டுகள் அவன் இருந்துட்டான். எத்தனை ஆண்டுகள் அவன் இருந்துட்டான்? 3 ஆண்டுகள் அவன் இருந்துட்டான். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நமக்கு எல்லை போட்டான் இல்லையா மனுஷன், அந்த மனுஷன் நாம எல்லைகளை தாண்டுகிறோமான்னு ஒற்றர்களை வைத்திருக்கிறான். வெறும் வார்த்தையில பேசிட்டு அப்படி விட்டுட்டான்னு நினைக்க கூடாது. எல்லை போட்ட மனுஷன் 1 வருஷம் நான் எல்லைக்குள்ள இருந்த உடனே அவன் ஒற்றர்களை வாபஸ் வாங்கல. 2 ஆண்டுகள் நான் இருந்த உடனே அவன் ஒற்றர்களை வாபஸ் வாங்கல. 3 ஆண்டுகள். அங்க என்ன பேச்சு? இனி மீட்டிங் முடிகிறது வரை மகளே நீ திரும்பி பார்த்த உன்னை நான் அதில் உட்கார வைப்பேன். ஆமேனா? 3 வருஷம் ஆச்சு. இவன் என்ன செய்யல? தாண்டல்ல. ஆனா அவன் ஒற்றர்களை என்ன செய்யல? ஒற்றர்களை வாபஸ் வாங்கல. ஏன் ஒற்றர்களை வாபஸ் வாங்கல? ஏன்னா மனுஷனா பிறந்துட்டா எல்லை தாண்டணுங்கிற ஒரு டெண்டன்சி இருந்துட்டு இருக்கு. தப்புதான், அவங்கள்ட்ட சொன்னது தப்புதான். மனுஷனா பிறந்துட்டா எல்லை தாண்டணுங்கிற ஆசை. மனுஷனா பிறந்தா எல்லை தாண்டணுங்கிற ஆசை இருந்துட்டே இருக்கும். எல்லை தாண்டணுங்கிற ஆசை இருந்துட்டே இருக்கும். 3 ஆண்டுகள் நான் எல்லைக்குள்ள இருந்தாலும் 3 ஆண்டு தாண்டி நான் எல்லை தாண்ட வாய்ப்புண்டு. ஒன்று மனுஷன் போடுகிற எல்லை, அடுத்து யாரு போடுகிற எல்லை? தேவன் போடுகிற எல்லை. இந்த தேவன் போடுகிற எல்லைக்கு ஒரு ஆங்கில வார்த்தை நான் சொல்றேன், நீங்க தமிழ்ல எனக்கு சொல்லி தரணும். மோரல் பவுண்டரி. அதாவது மோரல் பவுண்டரின்னு சொன்னா நான் நினைக்கிறேன் தமிழ்ல அறம் சார்ந்த எல்லை. ஆனா ஒரு நல்ல லோக்கல் தமிழ்ல சொல்லுங்க. ஒழுக்க வாழ்வா? ஒழுக்க வரம்பு. வரம்புல நல்லா இருக்குல்ல? வரம்பு என்ன? ஒழுக்க வரம்பு. அந்த வரம்புங்கிற தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? வரம்புங்கிற தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இந்த பக்கம் ஒரு வயல், இந்த பக்கம் ஒரு வயல், அதுக்கு 2க்கு நடுவில் 1 அடியில் ஒரு பவுண்டரி. அதுதான் வரம்பு. கடுப்பில் மிதிச்சா ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. கடுப்பில் மிதிச்சா உடஞ்சிடும். சாலையில மிதிச்சு நடக்கிற மாதிரி நான் யாருன்னு காட்டி தாரேன்னு வரம்புல போய் மிதிச்சா வரம்பு கொலாப்ஸ் ஆயிடும். வரம்பு என்ன ஆயிடும்? கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ தமிழ்ல என்ன சொல்லி தந்தீங்க? ஒழுக்க வரம்பு. ஓ, மனுஷன் போடுகிற எல்லை, தேவன் போடுகிற எல்லை. தேவன் போடுகிற எல்லை என்ன? ஒழுக்க வரம்பு. நமக்கு நாமே போடுகிற எல்லை. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாத்தீங்களா? நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். யார் யாருக்கு போட்ட வரம்பு? தானியேல் அவனுக்கு போட்ட வரம்பு. இப்ப சொல்லுங்க, தேவன் போடும் எல்லை,
மெதுவா மெதுவா பேசுங்க, மெதுவா சத்தம் பேசாங்க. தேவன் போடும் எல்லை. சொல்லுங்க, தேவன் போடும் எல்லை, மனுஷன் போடும் எல்லை, நான் போடும் எல்லை. அப்ப எது கேடுண்டாக்கும்? நீங்க ஒத்துழைக்கல. எது கேடுண்டாக்கும்? எல்லை, எல்லை தாண்டறது. ஐயோ, எது கேடுண்டாக்கும்? எல்லை, எல்லை தாண்டறது கேடுண்டாக்கும். ஆனா எனக்கு எத்தனை எல்லை உண்டு? 3 எல்லை. 1 தேவன் போடுற எல்லை, 2 மனுஷன் போடுற எல்லை, 3 நானே போடுற எல்லை. இதுல சில நேரம் மனுஷன் போடுற எல்லையை தாண்டினாலும் பிரச்சனை தான். ஏன்னா மனுஷன் போடுற எல்லைக்கு பேர் என்ன தெரியுமா? மனுஷன் போடுற எல்லைக்கு பேரு சட்டம். லா இஸ் பவுண்டரி. சட்டம் ஒரு எல்லை. எனக்கு 18 வயசு ஆகல, பொறாமையா இருக்குமே. எனக்கு 18 வயசு ஆகல, ஆனா எனக்கு 4 வீலர் ஓட்ட தெரியும். 4 வீலர் தெரியுமா? 4 வீலர் is a kind of thing, white in color, having 4 round shape wheels and a rectangle in shape. எனக்கு 18 வயசு ஆகல தங்களா, ஆனா எனக்கு கார் ஓட்ட நல்லா தெரியுது. நான் கார் ஓட்டக்கூடாது. ஏன் ஓட்டக்கூடாது? சட்டம் என்கிற எல்லை என்ன தடுக்குது? எது என்ன தடுக்குது? மொபைல் பெல் அடிச்சுல, என்ன கஷ்டமா இருக்கு. எத்தனை நாளாச்சு தெரியுமா தங்களா நான் வீட்டில இருந்து கிளம்பி வசனத்தை பேசி பேசி போறது. நீங்க கவனிக்காம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க கவனிக்கிறீங்க, உங்களை மாதிரி கவனிக்கிறவர்கள் உலகத்துல இல்லை. ஏன் அப்படி உங்களை நான் பாராட்டுறேன் தெரியுமா? அப்படியே அவங்க நீங்க என்ன செய்யட்டும், கவனிப்பீங்க. அல்லாம உலகத்துல நீங்க தான் அழகானவர்கள், உங்களை மாதிரி கவனிக்கிறவர்கள் இல்லை, அதெல்லாம் சும்மா. அப்படியே நீங்க என்ன செய்யட்டும், கவனிக்கட்டும். உங்களை புகழும்போ, உங்களை பாராட்டும்போ உங்களுக்கு ஒரு ஆசை வரும், கவனிப்போம். சட்டம் என்பது என்ன? எல்லை. நமக்கு சில நேரம் விருன்னு வரும், ஒன்று வைக்கலான்னு ஒரு அப்பலான்னு வரும், அப்ப மாட்டோம். ஏன் அப்ப மாட்டோம்? நம்ம ஆரோக்கியத்தை வச்சு நம்ம அப்புனா சட்டம் நம்மளை அப்பும். புரியுதுன்னு நம்பலாம் இல்லையா? என்ன ஒரு முறப்பு. சட்டம் ஒரு எல்லை, அது மனுஷன் நமக்கு போடுகிற எல்லை. ஒழுக்கம் ஒரு எல்லை, அது எனக்கு நானே போடுகிற எல்லை. ஆண்டவர் நான் மீறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில எல்லைகளை போடுகிறார். அந்த எல்லைகளை மீறிட்டேன்னா என்ன நடக்குது? எனக்கு கேடு உண்டாகுது. எனக்கு என்ன உண்டாகுது? கேடு உண்டாகுது. ஒரே ஒரு எல்லையை உடைக்கணும், மீது எல்லா எல்லைக்குள்ளையும் இருக்கணும். ஒரே ஒரு எல்லையை உடைக்கணும். அது என்ன எல்லைன்னா, உனக்கு சத்துரு ஏதாவது எல்லை போட்டுட்டான்னா அதை ஒட, அதை ஒட, அதை ஒட. நல்ல கையை தட்டி 2 நிமிஷம். அந்தகார வல்லமைகள் உனக்கு ஏதாவது எல்லை போட்டிருந்தா இப்போ நல்ல நல்ல கையை தட்டணும், நல்ல கையை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும். உடகடக ரகடக தனகடக தனா அந்தல் கமன பிரௌடம துரபல பரபலவா. சத்தம் உயர்த்தி 2 கையை தட்டி, ஓ நீ கற்பம் தரிக்காதபடி, சத்துரு போட்ட
அந்த எல்லை உடையுது. உன் குடும்பத்துல நன்மை வெளிப்படாதபடி சத்துரு போட்ட அந்த எல்லை உடையுது. உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராதபடி சத்துரு போட்ட அந்த எல்லை உடையுது. உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி சத்துரு போட்ட அந்த எல்லை உடையுது. ஏன் சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. கையை தட்டுங்க, பிடிக்குது. ரவுடா பத்தாரா அல் பத்தாரா. சில எல்லைகள் உடையுது, சில எல்லைகள் உடையுது. ஏன் சில எல்லைகள் உடையுது? ரிகத்தாரா பாபா பாபா ரியாந்தாரா பாபா பாபா அல் ஹந்தாரா பாபா பாபா ரியாந்தாரா பாபா. ஒன்னாவது, உங்களுக்கு கேடு செய்வது எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கிராசிங் த பவுண்டரி, எல்லை மீறுதல். எது நமக்கு கேடு செய்யும்? எல்லை மீறுதல். நம்ம பார்வைக்கு கர்த்தர் ஒரு எல்லை வச்சிருக்கு. நம்ம பேசுறதுக்கு ஒரு எல்லை வச்சிருக்கு. நம்ம கேட்கறதுக்கு ஒரு எல்லை வச்சிருக்கு. இந்த ஒமிட்டிங்க்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? ஒமிட்டிங் கவித்தலா? தவிர்த்தலா? அந்த இது இல்ல. ஒமிட்டிங் ஓ, யூ மீன் வாமிட்? VOMIT இங்கிலீஷில் சொல்லுங்க. வாந்தி, வாந்தி. இது வாய் ஆனதுனால தான் வாந்தி. கேந்தி உண்டா? காந்தி உண்டா? மூந்தி உண்டா? இல்ல. கேந்தி, மூந்தி, காந்தி, வாந்தி. இங்க பாருங்க, நல்லா பாருங்க. நான் வாயார ஏதாவது சாப்பிட்டு எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம்? வாந்தி பண்ணலாம். எனக்கு அது பிடிக்கல, நான் வெளியே தள்ளிக்கிட்டேன். நான் ஏதாவது பார்த்து எனக்கு பிடிக்கலன்னா அங்க போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நான் பார்த்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னு காந்தி பண்ண முடியுமா? முடியாது. நான் போற வழியில் ஒரு சினிமா பாட்டு கேட்டேன், அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் கேந்தி பண்ண முடியுமா? ஐயோ, நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரு சாக்கடை மாதிரி ஸ்மெல்லு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி வீட்டில் போய் மூந்தி பண்ண முடியுமா? தப்பா இருக்கு. தமிழுக்கு தப்பா இருக்கா? ஏன் மகனே அப்படி தப்பு? நானே யோசிச்சு யோசிச்சு தான் பேசுறேன். கரெக்டாக தானே இருக்கு தமிழ். மூந்தியும் கேந்தியும் காந்தியும் இல்லை. எது மட்டும்தான் உண்டு? வாந்தி மட்டும்தான் உண்டு. அதாவது கண்ணு வலி ஏதாவது உள்ள போச்சுன்னா வெளியே தள்ள, காது வலி ஏதாவது உள்ள போச்சுன்னா வெளியே தள்ள முடியாது. ஏன்னா இதெல்லாம் இன்டோர் மட்டும்தான். இதுக்கு மட்டும்தான் இன்டோரும் அவுட்டோரும். நம்பலாம் இல்லையா? அப்போ கண்ணால பார்க்கறதுக்கு முன்னமே புரிஞ்சுக்கிடணும், உள்ள போயிட்டோன்னா வெளியே எடுக்க. காதால கேட்கறதுக்கு முன்ன புரிஞ்சுக்கிடணும், கேட்டுட்டேன்னா வெளியே எடுக்க. முகர்ந்துட்டேன்னா, ஹலோ யுவர் ஆனர், ஆமேனா? எனக்கு பிடிக்காத ஒரு ஸ்மெல் எனக்கு மூக்கில் ஏறிட்டேன்னா அது வெளியேற்ற முடியாது. அப்போ எப்போ நான் கவனிக்கணும்? ஸ்மெல் பண்ணுறதுக்கு முன்ன, கேட்கறதுக்கு முன்ன, பார்க்கறதுக்கு முன்ன. ஏன்னா இதெல்லாம் ஒரு தடவை உள்ள போயிட்டுன்னா வெளியே எடுக்க முடியாது. நமக்கு கேடு செய்கிற ஒன்னாவது காரியத்தை சொல்லுங்க. எல்லை மீறுதல். தங்கங்களா, பரிசுத்த சகோதரர்களே, சகோதரிகளே,
வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லை மீறாத, எல்லையை மட்டும் மீறாத இருந்தேன்னு வை, நீ நல்லா இருப்ப, நீ ரொம்ப காலம் இருப்ப. நீ முதிர் வயதிலும் கனி தந்து கிளை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்ப. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஒரு வார்த்தைக்காக கையை தட்டி, இந்த ஒரு வார்த்தைக்காக கையை தட்டி, இந்த ஒரு வார்த்தைக்காக கையை தட்டி, ரிபால பரபா அல் பதர பல பரபா, சத்தம் உயர்த்தி கையை தட்டுங்க. நல்லா நல்லா ஒண்ணு கையை தட்டி வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ரிகம் கதன கடகத்தனா ஊடபத்தல பிரௌடபத்துநாதனா அல் காந்தர கந்தல் கபத்துரிபி ரேல் அந்தரி கந்தர பலபரபா ஊட பிரௌடபத்தர பலபரபலபா ரியந்தர சந்தர பலபரபலபா. ஒன்னாவது, நமக்கு எது கேடு செய்யும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லை மீறுதல். ரெண்டாவது, நமக்கு எது கேடு செய்யும்? அசுத்தாவியின் நுழைவு. ஒரு அல்லையில நல்லா சொல்லுங்க. எது கேடு உண்டாக்கும்? ஒன்று எல்லை மீறுதல். எது கேடு உண்டாக்கு? ரெண்டு அசுத்தாவியின் நுழைவு. ரொம்ப கவனமா இருக்கணும். அசுத்தாவின் நுழைவு என்ன செய்யும்? கேடுண்டாக்கும். ஏதோ ஒரு தப்பு மறுபடியும் 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 செய்யணும். எல்லாரும் கவனிக்கணும். என்ன, ஏதோ ஒரு தப்பு மறுபடியும் 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 செய்யணும்னு உன் உள்ளத்துல தூண்டிட்டே இருக்குன்னா அந்த தப்பை செய்ய வைக்கிற ஆவி உனக்குள்ள இருக்கு இருக்கு. எனக்கு பொய் பேசணும், பொய் பேசிட்டே இருக்கிறேன், பொய்யில இருந்து வெளியே வர முடியல, பொய் தான் பேசுறேன் அப்படின்னா உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? பொய் பேச வைக்கிற ஆவி இருக்கு. பெருமை அடிக்கணும். நான் அது செஞ்சேன், இது செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லணும் சொல்லணும் உள்ளத்துல தூண்டிட்டு இருக்குன்னா உனக்குள்ள பெருமை ஆவி இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு வழியா அது என்ன செஞ்சிருக்கு? நுழைந்திருக்கிறது. அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள நுழைவது அவனை உயர்த்துவதற்கோ அவனை நன்மை செய்வதற்கோ அல்ல. எதுக்கு? அவனுக்கு கேடு உண்டாக்க. என்ன உண்டாக்க? கேடுண்டாக்க, உனக்கு கேடு செய்வதாக்கும் அசுத்தாவி. கொஞ்சம் கொஞ்சம் கூட தெளிவா சொல்லித்தாரேன். இப்போ ஒரு சாத்தான் ஒரு ஆளை அழிக்கணும்னு நினைச்சாயின்னு வைங்க. நான் இங்குள்ள யாருக்கு பேரையும் உதாரணத்துக்கு பயன்படுத்தலை, ஏன்னா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் என்ன செய்யல, பேரை பயன்படுத்தலை. இந்த உதாரணத்துக்கு கூட இப்போ நல்லா இருக்கிற ஒரு ஆளை சத்துரு அழிக்கணும்னு நினைச்சாயின்னா தூர இருந்து ஒரு விதையை போடுவான். எதை போடுவான்? அவன் கொல்லல்ல, அவன் அழிக்கல்ல, எந்த சேதவும் செய்யல. எதை போட்டுட்டான்? ஒரு விதைய போட்டுட்டான். அந்த விதை உள்ளத்துல எங்கேயாவது போய் விழும். உள்ளத்துல எங்கேயாவது போய் விழும். அப்புறம் அந்த விதை வளர தொடங்கும். அப்புறம் அந்த விதை என்ன செய்ய தொடங்கும்? வளர தொடங்கும். வளர்ந்துட்டோன்னா அந்த விதை இந்த மனுஷனுடைய சரீரம் முழுக்க வேர் விடும். இந்த மனுஷனுடைய சரீரம் முழுக்க வேர்விடும். இது வேர் விட்டுட்டோன்னா அப்புறம் அவனுக்குள்ள கேடு செய்ய தொடங்கும். அவனுக்குள்ள கேடு செய்ய தொடங்கும். நான் சொல்லிட்டே போறேன். உள்ள ஏதாவது அதன் செயல்பாடுகள் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. என்ன? ஒன்று, பொய்யின் ஆவி. ஒன்று என்ன? பொய்யின் ஆவி. இங்கிலீஷில் எழுதுறீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் லை. யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். என்ன ஆவி? பொய்யின் ஆவி. 2, பெருமையின் ஆவி. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
4ஆம் அதிகாரம் 30வது வசனம். பெருமையின் ஆவி. 1, மெதுவா பேசுங்க, சாத்தான் கேட்ட போறான். 2, பெருமையின் ஆவி. 3, பயத்தின் ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், ஃபோபியா. என்ன ஃபோபியா? ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். பயமுள்ள ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. அப்படின்னா சாத்தான் மனுஷனுக்கு எதை கொடுக்குறான்? பயமுள்ள ஆவியை கொடுக்குறான். எத்தனை சொன்னேன்? 4, மதிப்பை இழக்க பண்ணும் ஆவி. மதிப்பை அது என்ன? ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட். யாராவது ஒரு ஆள் தமிழ்ல சொல்லியாவது உதவி பண்ணுங்க. ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட். மதிப்பிழப்பு தானே? கரெக்டு தானே? இந்த வசனத்தை வாசிக்கும் ஒருவேளை உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். புலம்பல், இதை வாசிக்கும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். பார்த்தீங்களா? எது போச்சு? மதிப்பு மொத்தமா போச்சு. தங்கம் கிராம் கணக்கில் தானே தூக்குவாங்க, மண்பானை கிலோ கணக்கில் கூட தூக்க மாட்டேன்னு. என்ன போச்சு? மதிப்பு போச்சு. ஒவ்வொன்றா ஆவிகளை சொல்லுங்க. 4 சொன்னா 5, பலவீனப்படுத்தும் ஆவி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். பலவீனம் இல்லை, என்ன இருக்கு? மெதுவா பேசுங்க. பலவீனம் இல்லை. அந்த உடம்புல பிசிக்கல்ல வீக்னஸ் இல்லை. பிசிக்கலி ஃபிட்டு, ஆனா பிசிக்கல் வீக்கா இருக்கு. ஏன்? ஸ்பிரிட் ஆஃப் வீக்னஸ். இந்த நோயாளின்னு சொல்லி ஜபிக்க வர பாதி ஆட்களுக்குள்ள நோய் என்ன தெரியுமா? பலவீனத்தின் ஆவி. ஒவ்வொன்னா சொல்லுங்க. பொய்யின் ஆவி, பெருமையின் ஆவி, பயத்தின் ஆவி, மதிப்பை இழக்க பண்ணும் ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, அப்புறம் இச்சையின் ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கது. அந்த தோட்டத்தில் 1,00,000 மரம் இருக்குன்னு வைங்க, 1,00,000 வகையான கனி இருக்குன்னு வைங்க. சாத்தான் அந்த ஒரு கனிக்கு நேராக தான் திருப்புறான். இந்த காதல்ல விழுகிறவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? போக்கஸ் மொத்தம் ஒரு ஆளுக்கு மேல வந்துடும். புரியுதா உங்களுக்கு? போக்கஸ் மொத்தம் ஒரு ஆளுக்கு மேல. அந்த ஒரு ஆளுக்கு மேல போக்கஸ் வந்ததுனால தேவன் தருகிற நன்மைகளை அனுபவிக்க முடியல, வீட்டுக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்க முடியல, எல்லார்கிட்டையும் பேச முடியல, எல்லார்கிட்டையும் பழக
முடியல. லட்சக்கணக்கில் பழம் இருக்கிற தோட்டத்தில் ஒரு கனிக்கு நேரம் சாத்தான் ஏவாளை கொண்டு போறான். அந்த கனி என்ன கனி தெரியுமா? தடுக்கப்பட்ட கனி. என்ன கனி? தடுக்கப்பட்ட கனி. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கனி கர்த்தர் எனக்கு என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா சாத்தான் எனக்கு அதுதான் தரான். Devil is, இங்கிலீஷ்ல சொல்றேன், devil is very eager to give me that which God doesn't want me to get. எனக்கு எது வேண்டாம்னு கர்த்தர் மறுத்து இருக்கிறாரோ அதை எனக்குள்ள திணிப்பதில் சாத்தான் ஆவலா இருக்கிறான். தப்புன்னா விட்டு தள்ளுங்க. இன்னவைகள் உனக்கு வேண்டாம் அப்படின்னு பரலோகத்தின் தேவன் திட்டம் போட்டுட்டாரு. ஆனா அதை உனக்குள்ள திணிப்பதுல சாத்தான் ஆவலா இருக்கிறான். ஏன்னா அது உனக்குள்ள திணிச்சாச்சுன்னா அந்த ஆவி உனக்குள்ள புகுந்து விடும். எத்தனை வகையான ஆவிகளை சொன்னேன்? 7. அடிமைப்படுத்தும் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவரி. இந்த மதுபானம், ட்ரக்கு, இதெல்லாம் என்ன ஆவிகள்? அடிமைப்படுத்துகிற ஆவிகள். இனி இதில் அறிந்து கொள்ள வேண்டிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஆவிகள் எப்படி நுழையுது? எப்படி நுழையுது? ஆவிகள் நுழைவதற்கான முதல் பாதை கம்யூனிகேஷன். என்ன அதுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தொடர்பா. ஏவாள சத்துரு முதல்ல பாபத்துல போடல. ஏவாள முதல்ல பேச்சுல போட்டான். எதுல போட்டான்? பேச்சுல போட்டான். சாத்தா முதல்ல பேச்சுவார்த்தையில தான் வருவான். எதுல தான் வருவான்? பேச்சுவார்த்தையில தான் வருவான். அதனால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சில நேரம் எல்லாம் எனக்கு ஒரு 10 சென்டென்ஸ் மேட்டர் இருக்கும். நான் கண்டிப்பா அதுக்கு பதில் கொடுத்தேன்னா அந்த கம்யூனிகேஷன்ல கண்டினியூ பண்ணி ஆகணும். ஏன்னா நான் பதில் கொடுத்தேன்னா அதுல இந்த அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். அதனால நான் எப்படி ஆன்சர் கொடுப்பேன் தெரியுமா? ஆமென். Amen is the only way to cut off any communication. Amen. நீ ஹாய் போடு, சத்துரு ஹுரு போடுவான். ஹுரு, you know, HRU. ஒரு கேள்வி போட்டோன்னு அடுத்து நமக்கு நம்ம என்ன போட்டாகணும்? ஒரு பதில் போட்டாகணும். அதுக்கு பதில் ஆமென். எப்படி இருக்கிறாய்? வீட்டில் எல்லாம் நன்றா இருக்கிறாளா? ஊரில் எல்லாம் நன்றா இருக்கிறா? பஞ்சாயத்துல எல்லாம் நன்றா இருக்கிறார்களா? ஆமென். ஆமெனா? ஆமென். அதோட அந்த கம்யூனிகேஷன் என்ன ஆகுது? கட் ஆயிட்டு. அப்படி இல்லை. ஏவாளுக்கு சாத்தானும் கொஞ்சம் நேரம் உரையாடல் தொடருது, உரையாடல் தொடருது, உரையாடல் தொடருது. நம்மள மாதிரி ஆவிக்குரியவர்கள் நினைக்கப்படாது ஏவாள். நம்மள மாதிரி இல்ல. தேவனோடு நேரடியா பேசுறாங்க, தேவனை நேரடியா பாக்குறாங்க, தேவ சத்தத்தை நேரடியா கேட்கறாங்க, தேவனோட நடக்கிறவங்க. இங்க பாருங்க, வாக்கிங் வித் காட், இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு இல்லையா? சீயிங் காட், ஸ்பீக்கிங் வித் காட், லிசனிங் காட். இந்த 4 பாக்கியமே நமக்கு ஸ்பிரிச்சுவலி தான் உண்டு, அவங்களுக்கு லிட்டரலி உண்டு. நமக்கு இந்த 4 பாக்கியம் எப்படி? ஆத்மீகமா தேவனை பார்க்கிறோம், ஆத்மீகமா தேவனை கேட்கிறோம், ஆத்மீகமா தேவனோடு பேசுறோம், ஆத்மீகமா தேவனோடு நடக்கிறோம். நமக்கு இதெல்லாம் எப்படி? ஆத்மீகமா. அவர்களுக்கு ஆத்மீகமா இல்ல, லிட்டரலி. லிட்டரலிக்கு என்ன சொல்லணும்? நமக்கு இது ஆத்மீகமா நடக்குது, அவங்களுக்கு அது நேரடியாக நடந்தது. அந்த கண் தேவனை கண்ட கண், அந்த காது தேவனை பார்த்த காது, அந்த வாய் தேவனோடு பேசின வாய், அந்த கை தேவனை தொட்ட கை, அந்த கால் தேவனோடு நடந்த கால். அவங்களை கவிழ்க்கிறதுக்கு உரையாடல் 5 நிமிஷம் கூட தேவைப்படல. உரையாடல், உரையாடல், உரையாடல்.
சாத்தான் நுழைகிற வழி அது. மெதுவா மெதுவா பேசுற, சாத்தான் கேட்ட போறான். உரையாடல். நான் இப்படி ஒரு வார்த்தை சொன்னா தப்பா இருக்காத. மொபைல் ஏரோப்ளைன் மோட்ல போச்சுன்னா பாதி வீடுகள்ல சமாதானம் வரும். அவ்வளவுதான். அந்த ஒரு சுவிட்ச்ல தான் half of the problems. உச்சாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான்கிட்ட இத்தனை ஆவிகள் இருக்கு. ஆனா இத்தனை ஆவிகள்ல ஏதாவது ஆவி உள்ள வரணும்னா என்ன நடக்கணும்? உரையாடல் நடக்கணும். பிசாசை உள்ளத்துல சுமக்கிற மனிதர்கள் உண்டு. பிசாசுக்கு சிங்காசனம் போட்டு கொடுத்திருக்கிற மனிதர்கள் உண்டு. அவங்களோட நீ உரையாடிட்டேன்னா அந்த ஆவி உனக்குள்ள என்ன செய்யும்? வரும். ஏன்னா அவங்களுக்குள்ள சிங்காசனம் போட்டு இருக்கிறது யாரு? பிசாசு. நீ அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்ட, அப்புறம் அந்த ஆவி என்ன ஆயிட்டு? இங்க பிரச்சனை என்னன்னா, ஆவி உள்ள வாரது எளிது, துரத்துறதா கஷ்டம். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாத்தீங்களா? ஒன்னாவது எப்படி வாரம்? உரையாடல். எப்படி உள்ள வாரம்? உரையாடல். ரெண்டாவது எப்படி உள்ள வாரம் தெரியுமா? ஏதோ ஒரு நிகழ்வு. ஏதோ ஒரு நிகழ்வு. எப்படி உள்ள வாரம்? some incidents. ஆக்சிடென்ட்ல அகப்பட்ட ஆள் தப்பிட்டு, ஆனா ஆக்சிடென்ட பார்த்த ஆள் பாதிக்கப்பட்டு. நீங்க ஒத்துழைக்கவில்லை. ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவன் தப்பிட்டான், ஆனா அந்த ஆக்சிடென்ட் நேரடியா பார்த்தவன் பாதிக்கப்பட்டுட்டான். ஏன்னா சில நிகழ்வுகள் மூலம் பிசாசு உள்ள வரும். சில ஒவ்வொன்னா சொல்லுங்க. உரையாடல். 2 நிகழ்வு. ஆமேன் தானே? எல்லாருக்கும் புரியவில்லை. ஆமேனே செம்மையா இல்லை. ஏக்க ஆமேன் போலியே. அப்போ பார்க்குற நிகழ்வுகளில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது ரெண்டும் சாத்தான் உள்ள நுழைகிற டோர். இதெல்லாம் உள்ள நுழைகிற டோர். 3 ஹேட்ரட், வெறுப்பு. ஒரே வீட்டில் பிறந்தவங்க தான் காயினும் ஆபேலும். ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க தான், ஒரே பாயில படுத்தவங்க தான், ஒரே கட்டில் தூங்கினவங்க தான், ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க தான், எல்லாம் ஒரே இடத்துல ஆராதிச்சவங்க தான். ஆனா காயினுக்கு ஆபேல் மேல என்ன வந்துட்டு? வெறுப்பு வந்துட்டு. காயினுக்கு ஆபேல் மேல வந்த வெறுப்பை பயன்படுத்தி சாத்தான் சொன்னா, இந்த வெறுப்போட நீ வாழப்படாது, அவனை போட்டு தள்ளு. நம்மாண்டா என்ன யோசிச்சிருப்போம்? சே, நான் வெறுக்கிறவனும் உயிரோடு இருக்கணும், அப்பதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். நேற்று சொன்ன என் எதிராளி வேணும். எதிராளி வேணுங்கிறத விட பலமுள்ள ஒரு எதிராளி வேணும், வலிமையான எதிரி. ஒரு எதிரும் இல்லைன்னா சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டியாளே. ஆமேனா? ஆமேனே தான். எல்லாம் வேணும். போராட்டங்கள் வேணும், அப்பதான் நம்ம கர்த்தரிடத்தில் வருவோம். நெருக்கடிகள் வேணும், அப்பதான் கர்த்தர் என்ன செய்வோம்? பிடிப்போம். அதெல்லாம் வளர்ச்சிக்காக பயன்படுத்துறோம். அதே நேரத்தில் வெறுக்கிறவனை அழி அப்படிங்கிற அளவில் கொண்டு போறது யாரு? சாத்தான். கிருபை உள்ள வேண்டாம் என்ன தீர்மானம் எடுத்திருப்பான் தெரியுமா? சரி, அவனை பற்றி எனக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டு, நான் வெறுப்பு வெளியே தள்ளுறேன், அவனும் வேணும். சாத்தான் சொல்லி கொடுத்தான், இல்லை, உனக்கு அவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, அவனை நீ வீட்டுக்குள்ள பார்த்தா வெறுப்பா இருக்கும், அதனால அவனை காலி பண்ணிடு.
என்னெல்லாம் வகை வெறுப்பு இல்லை, யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் வெறுப்புன்னு பாருங்க. மொழி வெறுப்பு இருக்கா? ஆமென். மொழி வெறுப்பு இருக்கா? நிற வெறுப்பு இருக்கா? மத வெறுப்பு இருக்கா? ஜாதி வெறுப்பு இருக்கா? சாத்தான் ஒரு ஆளுக்குள்ள வரணும்னு முதல்ல நினைச்சாங்கன்னா முதல்ல என்ன கொடுக்குறான்? உரையாடல், பேச்சுவார்த்தை. இல்லை பேச்சுவார்த்தையை தாண்டிட்டாங்கன்னா ஒரு நிகழ்வு, வீட்டுக்குள்ள நடந்த ஒரு நிகழ்வு மறக்க முடியல. குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மறக்க முடியல. புருஷன் மனைவி வாய்த்தகரில் பேச்சின ஒரு வார்த்தை மறக்க முடியல. அது உள்ள பதிஞ்சிட்டு அது ஒரு பெரிய நிகழ்வாயிட்டு. நேற்றைக்கு நான் சொன்னேன்னு நம்புறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு கரு, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கரு. அது எங்கேயோ போய் விழுந்து வளருது. அதனால வார்த்தையை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். கருத்து சொன்னா, கருத்து கரு. ஒரு வார்த்தையும் ஒரு கரு. அதனாலதான் யாரோ மறைச்சு பார்த்தா கூட சிரிச்சு பேசிட்டு போறது. அதனாலதான் எல்லாரையும் தங்களா அப்படின்னு கூப்பிடுறது. கொஞ்ச நாள் இருப்போம், நல்ல வார்த்தையை பேசுவோம். நான் உங்களை காயப்படுத்துற ஒரு வார்த்தையை போட்டா அந்த வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது. 1000 தடவை மன்னிச்சுக்கிடுங்க, நான் யோசிக்காம பேசிட்டேன்னு சொன்னாலும் விழுந்தது விழுந்தது தானே. அம்பு எய்துட்டு ஐயோ தெரியாம எய்துட்டேன்னு சொல்லி அம்பை உருவி எடுக்கலாம். ஆனா அந்த காயத்தை, அதனால வீடுகளில் பயன்படுத்துற வார்த்தை கவனமா இருக்கணும். மனிதர்கிட்ட பயன்படுத்துற வார்த்தை கவனமா இருக்கணும். உரையாடல், அப்புறம் நிகழ்வு, அப்புறம் வெறுப்பு. 4 பார்வை. ஒவ்வொன்னா சொல்லுங்க. உரையாடல், நிகழ்வு, வெறுப்பு, பார்வை. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சாத்தானுடைய நுழைவு வாயில்கள். அந்த நுழைவு வாயிலில் ஏதாவது ஆவி உள்ள வந்துட்டுன்னா உடனே புரிஞ்சுக்கிடணும், அந்த ஆவிகள் கேடுண்டாக்க போகுது. என்ன உண்டாக்க போகுது? கேடுண்டாக்க போகுது. முதல்ல நம்ம கேடுண்டாக்குவது எது? 1வது கேடுண்டாக்குவது கிராசிங் த பார்டர், எல்லை மீறுதல், எல்லை மீறுதல். 2வது நம்ம கேடுண்டாக்குவது அசுத்தாவிகளின் நுழைவு. அசுத்தாவிகளின் நுழைவு நமக்கு கேடுண்டாக்குகிறது. 3வது நமக்கு கேடுண்டாக்குவது அது அது என்ன சொல்ல, உணர்வில் உண்டாகிற ஏக்கம். அது எனக்கு இங்கிலீஷ்லையும் தெரியல, தமிழ்லையும் தெரியல. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த நோய் எதனால் வந்தது? ஏதாவது இயற்கையில் உண்டான இன்ஃபெக்ஷனா? அதான் கோவிட் வைரஸா? இல்ல உடம்புல இருந்து ஏதாவது விட்டாமின் குறைவா? இல்ல. இந்த வியாதி காரணம் என்ன? இந்த வியாதி காரணம் இமோஷன். எதனால? ஏக்கம் கொண்டு நோய்வாய்ப்பட்டான். நல்ல யோசனை அழிஞ்சு போகுது, நல்ல சரீரம் அழிஞ்சு போகுது, நல்ல செயல்பட வேண்டியவன் முடங்கி கிடக்கிறான். ஏன்? ஏக்கம்.
தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லி தர தப்பு தான். உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவா. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அப்படி உற்சாகமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இவனை கொண்டு ஸ்கேன் சென்டரில் போட்டு ஸ்கேன் பண்ணா இவனுக்குள்ள நோய் இருக்குன்னு ஸ்கேனிங்கில் வருமா? வராது. ரிப்போர்ட் என்னன்னு வரும்? ரிப்போர்ட் வரும், he is completely fit and normal. ஆனா he is sick. அவனுக்கு படுக்கையிலிருந்து எழும்ப தோணல, அவனுக்கு சாப்பிட தோணல, அவனுக்கு வேலை செய்ய தோணல, சுறுசுறுப்பா இயங்க தோணல, ஜெபிக்க தோணல, பைபிள் வாசிக்க தோணல. எதனால் நோய்? ஏக்கம். நல்லா சிந்திக்க வேண்டிய நேரத்தை மொபைலுக்கு முன்ன செலவழிச்சு வாழ்க்கையை பாழாக்காதுங்க. நல்லா செயல்பட வேண்டிய நேரத்தை டெலிவிஷனுக்கு முன்ன உட்கார்ந்து பாழாக்காதுங்க. நீங்க யார் தெரியுமா? நீங்க ஒரு உற்பத்தி சாலை. சொல்லுங்க. இது சாத்தா கண்டிப்பா கேட்கப்படாது. மெதுவா சொல்லுங்க. ஒவ்வொரு ஆட்களை நான் அப்படிதான் பார்க்கிறேன். எவ்ரி ஒன் இஸ் அ ப்ரொடியூசிங் ரூம். எல்லாரும் ஒரு உற்பத்தி சாலை. ஆனால் பிரச்சனை என்ன? பாதி பேர் மொபைலில் இயங்குகிறார்கள், நேரம் போகுது. பாதி பேர் டெலிவிஷனில் இயங்குகிறார்கள், நேரம் போகுது. பாதி பேர் மதுபானத்தில் இயங்குகிறார்கள், நேரம் போகுது. பாதி பேர் நண்பர்களுக்காக இயங்குகிறார்கள், நேரம் போகுது. உற்பத்தி சாலைகள் தேவையற்ற பொருட்களை உற்பத்தி பண்ணுது. கிருபை உற்பத்தி ஆகட்டு, அபிஷேகம் உற்பத்தி ஆகட்டு, தேவ பிரசன்னம் உற்பத்தி ஆகட்டு. 2 நிமிஷம் கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல வாயை திறந்து உடகடகடகடகதனா அடகடகல் கமனகடகதனா ரியாந்தரதனா நிச்சயமா அந்நிய பாஷை பேசணும். கையை தட்டி கர்த்தர் உனக்கு தந்த பிள்ளைய வச்சு பெரிய பெரிய திட்டங்கள் ஆண்டவர் போடுறாரு. ஆனா அந்த திட்டங்கள் நிறைவேறாதபடி உன் பிள்ளைக்குள்ள புகுந்திருக்கிற பொல்லாத ஆவிய இப்ப அந்நிய பாஷை பேசி விட்டு பாபா ரக தர தர ரி அந்த ஹந்தாரா அல் பந்தாரா ரி பத்தாரா உடந்தாரா ரி அந்தல் பிரௌட பாபா பாபா. உனக்கு கெடுதி செய்பவைகள் ஒன்றா சொல்லுங்க. எல்லை மீறுதல். எல்லை மீறுதல்ல 3 எல்லை. 1 தேவ எல்லை, மனுஷ எல்லை, நமக்கு நாம எல்லை. ஒரு எல்லையை உடைக்கணும். அது யாரோட எல்லை? சாத்தானுடைய எல்லை உடைக்கணும். நீ வளர மாட்ட, நீ இவ்வளவுதான், உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு அற்புதம் நடக்காது அப்படின்னு எல்லை போட்டு சாத்தான். அந்த எல்லையை மட்டும் அடித்து உடைக்கணும். மீது எல்லா எல்லையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது. கையை தட்டி, ஏன் கையை தட்டினா நல்லா கையை தட்டணும். வாயை திறந்தா நல்லா வாயை திறக்கணும். ஆவியில நிரம்பினா நல்ல ஆவியில நிரம்பணும். அந்நிய பாஷை பேசினா நல்ல அந்நிய பாஷை பேசணும். கையை தட்டினா நல்லா கையை தட்டணும். உடகதன கடகதனா அடகதன பிரௌடகதனா. சபைக்குள்ள பலமான அபிஷேகம், சபைக்குள்ள பலமான அபிஷேகம். அசுத்தாவின் நுழைவு. பேச்சுவாக்கில் எங்கேயாவது அசுத்தாவி நுழைஞ்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை எரிக்க போறாரு. இன்னைக்கு எரிக்க போறாரு. இனி அதனுடைய போராட்டம் வீட்டில் யாருட்டையும் இல்லை. இனி அதனுடைய போராட்டம் சரீரத்தில் இல்லை. இனி அதனுடைய போராட்டம் வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எரிக்க போகிறார். அடுத்து நமக்கு கேடு உண்டாக்குவைகள். அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்ல? ஏக்கத்து இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? அதாவது காதலன் காதலியை போட்டு தள்ளினான். ஏன்? எனக்கு கிடைக்கலன்னா யாரும் கிடைக்கப்படாதுங்கிற வரி. போத்திபாரின் மனைவி யோசேப்பை தூக்கி ஜெயிலில் போட்டாள். ஏன்? எனக்கு இல்லைன்னா யாருக்கும்.
சரி, உங்களுக்கு மேட்ரு புரிஞ்சில்லையா? நான் இங்கிலீஷில் யாருக்கு ஒரு நல்ல வார்த்தையை எதிர்பார்த்தேன். டிசைர் ஜெனரல். சரி, ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். தீவிர ஆசை, அது கரெக்டு. தீவிர ஆசை. அந்த தீவிர ஆசையில் ஒரு வெறுப்பு கிரியேட் ஆச்சுன்னா அந்த வெறுப்பு என்ன செய்யும்? சீவிடும். தீவிர ஆசையிலிருந்து உற்பத்தியான வெறுப்பு அந்த பகுதியில் அப்படிதான் இருக்கு. அவன் அவளை நேசித்த நேசத்தை பார்க்கலும் வெறுத்த வெறுப்பு அதிகமா இருந்தது. அப்படி சொல்லி இருக்கு. ஆனா அவ எப்படியெல்லாம் பேசி பார்க்கிறா இல்லையா? அவ எல்லா விதத்திலையும் பேசி பார்க்கிறா. இப்ப என் அப்பன்ட்ட கேளு, ஒன்று ஒரு பவுண்டரி அவ போடுறா. இப்போ அப்பன்ட்ட கேளு, அடுத்த பவுண்டரி போடுறா. ஆஃப்டர் ஆல் வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீ நானும் சகோதர உறவு. ரெண்டாவது பவுண்டரி போடுறா, மூணாவது பவுண்டரி போடுறா. இது வெளியே தெரிஞ்ச கேவலமாயிடும். எத்தனை பவுண்டரியை உடைக்கிறான் இல்லையா? செஞ்சது ஒரு பாவம், ஆனா உடைச்சது எத்தனை பவுண்டரி. செய்தது ஒரு தவறு, ஆனா உடைச்சது நூற்றுக்கணக்கான மதில்கள். சகோதர சகோதரி உறவை உடைச்சிட்டான், தகப்பன் பிள்ளை உறவை உடைச்சிட்டான், பரிசுத்தம் என்கிற உறவை உடைச்சிட்டான். ஒரு சாம ஒரு அல்லையில சொல்லுங்க. அப்ப ஒவ்வொன்றா சொல்லுங்க. நமக்கு கேடுண்டாக்குபவைகள், எல்லைகள் மீறுதல், அசுத்தாவின் நுழைவு, உணர்வில் உண்டாகும் ஏக்கம். 4 நமக்கு வரும் சோர்வு. நமக்கு வரும் சோர்வு. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 5வது வசனம். நாலாவது வசனம். பாத்தீங்களா? சோர்வு வந்துட்டோம்னா சோர்வுக்கு கூட எது வருது? சலிப்பு இல்ல, சாகணுங்கிற ஆசை. என்ன வருது? சாகணுங்கிற ஆசை வருது. சோர்வு வந்தது, அதுக்கு பின்னால் அவனுக்கு என்ன ஆசை வருது? சாகணும். பெரிய தீர்க்கதரிசி, பரலோகத்திலிருந்து அக்கினியை பூமிக்கு கொண்டு வந்தவன். சோர்வு வந்த உடனே எதை விரும்புறான்? சாகணும். உனக்கு பெரிய ஜெப கிருபை இருக்கு, இல்ல சாகணும். உனக்கு கர்த்தர் நல்ல குடும்பத்தை தரப்போறார், இல்ல சாகணும். உனக்கு நல்ல வேலை தரப்போறார், இல்ல சாகணும். உனக்கு நல்ல வாழ்க்கை முன்ன வச்சிருக்கார், இல்ல சாகணும். கர்த்தர் உனக்கு வீட்டை தரப்போறார், இல்ல சாகணும். சோர்வு வந்துன்னா வாக்குத்தத்தத்தை காண முடியல, எதிர்காலத்தை காண முடியல, தேவ திட்டத்தை காண முடியல, கர்த்தர் எனக்கு வச்சிருக்க எதையும் காண முடியல. சாவை தவிர வேற ஒண்ணுமே கண்ணுக்கு முன்ன தெரியல. ஏன்னா சோர்வு, சோர்வு உனக்கு கேடு உண்டாக்கும். சோர்வு உனக்கு என்ன உண்டாக்கும்? கேடு உண்டாக்கும். எத்தனை சொன்னேன்? 5. நான் இதோட முடிக்கிறேனே. ஆமா முடிக்கிறேன், இதோட முடிக்கிறேன்னு சொன்னேன். ஆவிக்குரிய பிரிவினை, ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன். ஆதியாகமம் 13 அதிகாரம் 11வது வசனம். பாத்தீங்களா? நகவும் சதையும் மாதிரி ஒட்டி இருந்தனும், எலும்பு மாம்சம் மாதிரி ஒட்டி இருந்தனும். ஆனா டக்குன்னு என்ன ஆயிட்டு? பிரிகிறாங்க. இனி சாத்தா ஆபிரகாமை தொட முடியுமா? தொட முடியாது. லோத்தை தொட முடியுமா?
தொடலாம். ஏன்னா இதுவரை லோத்து இருந்தது ஆபிரகாமுடைய பாதுகாப்புக்குள்ள, இதுவரை லோத்து இருந்தது ஆபிரகாமுடைய ஜபத்துக்கு உள்ள, இதுவரை லோத்து இருந்தது ஆபிரகாம் அனுபவித்த தேவ பிரசன்னத்துக்கு உள்ள. இப்போ அதெல்லாம் விட்டு வெளியே போயிட்டானா இனி லோத்தை தட்டுறது சாத்தானுக்கு ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன காரணங்களுக்காக தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிஞ்சு போகாதுங்க. நான் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போ சபைக்கு ஒரு பிரிவினை ஆவியை கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினாரு. ஒரு நிமிஷம் நல்லா வெட்டி ஜெபிங்க. சின்ன சின்ன காரணங்களுக்காக, சின்ன சின்ன காரணங்களுக்காக, சின்ன சின்ன காரணங்களுக்காக பிரிவினை கொண்டு வருகிற ஆவியை வெட்டி நல்லா நல்லா வெட்டி ஜெபிங்க. எந்த குடும்பம் பிரியக்கூடாது. குடும்பங்கள் இணைவதாக, சபையில் ஆத்துமாக்கள் இணைவதாக நல்லா ஜெபிங்க. ரீ கதன கடகதன ஊட பதன பிரௌட பத்தாரா ரெந்தல் கனாதன ரீ அந்தரபா. ஜெபிக்கிறவர்கள் இணைவார்களாக, அபிஷேகம் உள்ளவர்கள் இணைவார்களாக, கிருபை உள்ளவர்கள் இணைவார்களாக, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்கள் ஏன் கையை தட்டி ஊடகடக ரகதநாத ராதரா ரியாந்தல் கந்தர கல்ப துரபா ரியா பிரௌடபத்தரா ரேல் அந்தராதியா அல் அந்தராதியா ரியாந்தரா உடந்தரா பிரௌடபத்தரா பத்தரா ரியாந்தரா. கையை தட்டி கண்ண மூடி கையை தட்டி ஏ பெற்றுக்கோ. சபையில பிரிவினை நாவி எரியுது. குடும்பங்களுக்குள்ள நுழைகிற பிரிவினை நாவி, சபைக்குள்ள நுழைகிற பிரிவினை நாவி, சமூகத்தில் நுழைகிற பிரிவினை நாவி, இதெல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டுனா என்ன உண்டாக்குது? கேடு உண்டாக்குது. குடும்பத்தில் கேடு, சபையில் கேடு, சமூகத்தில் கேடு, வீட்டுக்குள்ள கேடு, பிரிவினை உண்டாக்குற ஆவிய அபிஷேகத்தை வச்சு வெட்டிக்க. சொன்னேன் 6. இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். விட முடியாத ஒரு பாவம், விட முடியாத ஒரு பாவம். இந்த நான் யோசிச்சு பார்க்குறேன்னு, சிம்சோன் ஒரு பக்கத்தில் அபிஷேகத்தில் வளர்றான் இல்ல, மறுபக்கத்தில் பாவமும் வளருது. ரெண்டுமே என்ன செய்யுது? வளருது. இந்த பேரசைட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? பேரசைட், ஒட்டுண்ணி. சில ஒட்டுண்ணி செடியும் ஒட்டுண்ணி தானே சொல்லுவாங்க. மரம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் ஒரு பேரசைட் வந்து ஒட்டிக்கிடும். ஐயா, உமக்கு பேரசைட்னா என்னன்னு தெரியுமா? அப்படி உள்ள கொஞ்சம் மரங்களை சொல்லுங்க. அதான் அப்படி கொஞ்சம் எண்ணத்தை சொல்லுங்க. அது எல்லாத்துலேயுமே உண்டு. இந்த பசுக்கெல்லாம் ஒரு ஒட்டுண்ணி, பசுக்கெல்லாம் ஒரு ஒட்டுண்ணி. அது அந்த உடம்புல பிடிச்சுன்னா வராது. இந்த காட்டில் ஒரு வகையான அட்டைகள் உண்டு. அந்த அட்டை நம்முடைய உடம்புல பிடிச்சோன்னா அது உறிஞ்சு அப்படி இல்லை தங்கம், உறிஞ்சு குடிச்சு அன்கான்சியஸ் ஆனாதான் விழும். அன்கான்சியஸ் ஆனாதான் விழும். இல்லை அதான் விளட்டுன்னு பார்த்துட்டு இருக்கணும். அதை நம்ம எடுக்க முடியாது. நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ஸ்கின்னும் கிழிஞ்சிட்ட வரும், அந்த உண்டு குணம் ஆகாது, அந்த புண்ணு குணம் ஆகாது. அதனால வெயிட் பண்ணணும். அதான் குடிக்கட்டு, அதான் வயிறு நிறையட்டு, அதான் மயக்கம் போட்டு விளட்டு. அப்புறம் அதான் விழுந்தாலும் அது உட்கார்ந்துருந்து இல்லையா அடையாளம், அந்த அடையாளம் போகாது. இப்படி 10 பாவத்துக்கு அடையாளம் உடம்புல விழுந்துட்டா தப்புதான். உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். உங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்கணும்? நீ இனி அலைந்து திரிவது அப்படின்னு சும்மா தான் சொன்னேன் இல்ல. அப்படி ஒரு 100 அடையாளம் வந்து உடம்புல ஒட்டிட்டுனா போச்சு இல்லையா?
பெரிய மரமா இருக்கும். அந்த பெரிய மரத்துல ஒரு ஒட்டி செடி வந்து ஒட்டிக்கிடும். அதுல இருந்து எடுத்துதான் இது பிழைக்குது. பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசின்னு சொன்ன தப்பா இருக்குமா? தப்பா? தப்பா? அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க. பின்ன அது மோசமா இருக்குல்ல. சரி, விட்டு தள்ளுவோம். அந்த பெரிய மரம் பாவம் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கேப் கொடுத்து, அந்த கேப் ரெண்டு உறிஞ்சு எடுத்து பழச்சுக்கிட்டு அப்புறம் அந்த மரத்தை சுற்றிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தா அந்த பெரிய மரம் இல்லை, ஒட்டு செழிப்பா இருக்கு. அங்களா புரியுதுன்னு நம்பலாம் இல்லையா? இந்த பயங்கரமா இருக்கிற மரங்கள்ல கரையான் வந்து ஒட்டிக்கிடும். நல்ல டிசைனா இருக்கிற டோர்ல கரையான் வந்து ஒட்டிக்கிடும். வெளியே ஒண்ணுமே தெரியாது, ஆனா உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கும். ஈட்டிங் இன்சைடு when you are alive, ஈட்டிங் இன்சைடு when you are beautiful. பேசும்போது கஷ்டமா இருக்கு இல்லையா? நீ நல்லா இருக்கும்போது உள்ள கரையான் அரிக்குது, நீ நல்ல கிருபையோட இருக்கும்போது உள்ள கரையான் சாப்பிடுது. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவம். அது எனக்கு வேண்டான்னு நினைச்சு 1000 தடவை முயற்சி எடுத்து வெளியே வரல. ஏன் நீ வேண்டான்னு நினைச்சு வெளியே வர முடியாது. அபிஷேகம் அதை எரிக்கணும், அபிஷேகம் அதை எரிக்கணும், அபிஷேகம் அதை எரிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஆமெனா? நமக்கு கேடுண்டாக்குபவைகள் சொல்லுங்க. ஒன்று ஒன்று எல்லை மீறுதல், 2 அசுத்தாவின் நுழைவு, 3 உணர்வில் உண்டாகும் ஏக்கம், 4 நமக்கு வரும் ஒரு சோர்வு, 5 ஆவிக்குரிய பிரிவினை, 6 விட முடியாத ஒரு பாவம். நான் ஜெபிக்கிறேன், அந்த பாவம் கூட வளர்ந்துட்டே வருது. மார்க்கு 9:20-21 அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. இயேசு திறக்கல்ல, இயேசு ஒண்ணுமே சொல்லல, அவரை கண்டவுடன் ஐ கான்டாக்ட், ஸ்பிரிச்சுவல் ஐ கான்டாக்ட் பயங்கரம். ஸ்பிரிச்சுவல் ஐ கான்டாக்ட் பயங்கரம். அவர் ஒண்ணுமே சொல்லல, அவரை கண்டவுடன் உன் கண்ணில் இருக்கணும் பிரசன்னம். வேற ஆட்களை சொன்னேன், எங்க இருக்கணும் பிரசன்னம்? உன் கண்ணில். நீ பார்த்த உடனே அசுத்தாவியை தூக்கி அடிக்கணும், நீ பார்த்த உடனே பொல்லாதாவியை எடுத்து இருக்கணும், நீ பார்த்த உடனே. பார்வை, ஜெபிக்கிறவனுடைய பார்வை அசுத்தாவியை எரிக்கும். கிருபை உள்ளவனுக்கு பார்வை போராட்டத்தை எரிக்கும். அபிஷேகம் உள்ளவனுக்கு வார்த்தை வேண்டாம், பார்வை போதும். நீ பார்த்தா போதும், நீ அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா போதும், நீ அந்த ஆளை பார்த்தா போதும், நீ அந்த போராட்டத்தை பார்த்தா போதும், எரிஞ்சிடும். இயேசு ஒண்ணுமே சொல்லல, இயேசு வாயை திறக்கல, இயேசு பேசல. அந்த அசுத்தாவி இயேசுவை கண்டவுடன், இயேசுவை கண்டவுடன், இயேசுவை கையை தட்டி கண்டவுடன் கத்தர பாபா பாபா ரியந்தர பாபா உடந்தர பாபா. ஆசிங்க கண்டவுடன் இந்த பையனுக்கு கேடு விதைக்க நினைச்சாவி உள்ள நுழைஞ்சது எப்போ? சிறு வயதுல. ஆனா ஒன்னே ஒண்ணு பாத்தீங்களா, இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தீயில தள்ளி போட்டிருக்கு, நெருப்புல தள்ளி போட்டிருக்கு, தண்ணீரை தள்ளி போட்டிருக்கு. அவனுக்கு உயிரை மட்டும்
கர்த்தர் பாதுகாப்பா வச்சிருந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயிரோட வச்சிருக்காரு இல்லையா? எல்லா கேடு எரிய போகுது, எல்லா கேடு எரிய போகுது. 2 நிமிஷம் கையை தட்டி நல்லா கையை தட்டணும், நல்லா வாயை திறக்கணும். நல்லா அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க. பயங்கர அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி எல்லா பக்கம் அபிஷேகம். என் கேடு விலகுது, உன் குடும்பத்துக்கு சத்துரு போட்ட கேடு விலகுது. கையை தட்டி ராக்கா காக்கா ரிபஹந்தர பாபா உடந்தர பா ரிஅந்தர அல்பந்தர பிரௌட பத்தனா. விடாத அந்நிய பாஷை பேசு, விடாத ஆவியில போராடு. ராகா துராதனா. உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே. சத்தம் வரணும், கையை தட்டணும், வாயை திறக்கணும். எழும்பி நிற்போமா? ஒரு 2 நிமிஷம் ஆராதிப்போமா? நல்லா கண்ணை மூடி ஆராதிக்க போறேன்னு. இத்தனை காலம் உன் சிறு வயது முதல் உனக்கு கேடு உண்டாக்கும்படி போராடின ஆவிகளை கர்த்தர் இப்ப எரிக்க போறாரு. நல்லா கையை தட்டி நல்லா வாயை திறந்து பத்துங்க.